கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இரவணத்துக்காக ஜெபிக்க போயிரும். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். ஹalleluya. கருணை கண்ணன், இரக்க குணமுள்ளவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா 24 மணி நேரத்திலே நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே இரக்க குணம் இருக்கா? இரக்க குணம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணும் அப்படின்னா இரக்க குணம் வேணும். அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். ஒரு 30 வருஷம் முன்னாடி 20 வருஷம் முன்னாடிலாம் பிச்சைக்காரங்க வீட்டுக்கு வருவாங்க. அம்மா அப்படின்ட்டு வருவாங்க. இந்த கடைசி காலத்திலே யாராவது தர்மம் எடுக்கிறாங்களா அங்க போயாவது நம்ம கொடுத்துடணும். ஹalleluya. அப்படி நம்ம கொடுக்கும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, என் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம்ப்பா. அந்த நாள் முழுதும் கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். குறைகள், குற்றங்கள் இருந்தால் உம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இந்த இரவு நேரத்திலே குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானம் வேணும். உம்முடைய கரம் எங்க மேல இருக்கணும். இரவு நேரத்தில் யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க, கையின் கீழில் ஆசீர்வதிங்க. அவங்களோட வம்சத்துக்கு என்ன வேணுமோ திருப்தியா ஆசீர்வதிங்க. அவங்களோட தலைமுறை ஆசீர்வதிங்க. சந்ததி சந்ததியை ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய பாதத்தில் வருகிறோம். சரீரத்தில் பலவீனத்தோடு எந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ உம்முடைய தலைமுறை கரத்தினால சுகமானிகள் என்று வேத வசனத்தின்படி உங்க பிள்ளையோட அக்கிரமம், பாவம் எதுவா இருந்தாலும் மன்னித்து கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தரணும். இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய கருத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லாத குழப்பங்கள், பிரச்சனைகள், மனக்கவலைகள், கடன் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் நீக்கி ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் தேவ சமாதானத்தை தந்து இன்பமான நித்திரை தாங்க. எங்களுடைய ஆவியை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அதிகால வேளையிலே துதிக்கிற துதியோட எலும்பகத்தை கிருபை செய்யுங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் எதுவும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. தண்ணி ஜெபம் பண்ண, கையில பைபிள் எடுத்து வாசிக்க, உம்முடைய பாதபிள்ளை காத்திருக்க. கர்த்தர் கிருபை தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் கொண்டால் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you.